வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு ஈஸியான ஆனால் வித்தியாசமான சிம்பிளான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இட்லி மீந்துச்சுன்னா நம்ம யூஸ்வலாக உப்புமா தானே செய்கிறோம். அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஒரு புலாவ் ஸ்டைலில் டிஃப்ரெண்ட்டாக நம்ம மீந்த இட்லி வச்சு செம்மையான ஒரு ரெசிபி பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா இட்லியை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சாதா பச்சை தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ், ஒரு 3 to 5 மினிட்ஸ் கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டு வச்சுட்டு அப்புறமா பிழிஞ்சு விட்டுட்டு நம்ம உதிர்த்து விட்டோம்னா நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்துடும். நம்ம அப்படியே உதிர்த்து விடும்போது கொஞ்சம் பிசு பிசுன்னு கெட்டி கெட்டியாக வரும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி தண்ணியில் போட்டுட்டு அப்புறமா பிழிஞ்சிட்டு நம்ம உதிர்த்து விட்டோம்னா சூப்பராக அழகாக உதிரி உதிரியாக வந்துடும். நம்மளுக்கு டேஸ்ட்டும் உள்ளே இறங்கும், நல்லா சூப்பராக இருக்கும் அந்த மசாலாலாம். ஸோ அதனால் இது மாதிரி தண்ணியில் போட்டு நம்ம பிழிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை பார்த்திங்கன்னா நான் யூஷுவலாக கடுகு சீரகம் போட்டு தாளிக்கிற மாதிரி தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். நம்ம புலாவ் ஸ்டைலில் வேணும்னா நம்ம சோம்பு பட்டெல்லாம் போட்டு அந்த மாதிரியும் நம்ம இந்த இட்லி உதிர்த்து விட்டு நம்ம செஞ்சு காமிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக உதிரி உதிரியாக வந்துருச்சு. இப்போது இட்லி நமக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இதை தாளிச்சிடலாம். நம்ம தாளிக்கிறதுக்கு பேசிக்காக நம்ம யூஷுவலாக கடுகு சீரகம் தாளிக்கிற மாதிரி அழகாக தாளித்து விட்டுடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சிடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகா, ஒரு காஞ்ச மிளகா இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேரட், பீன்ஸ் கட் பண்ணியாச்சு. கொஞ்சமாக பட்டாணி என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஸோ ஈஸியாக வெந்துடும். சாதா ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி தான் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் வார்ம் வாட்டரில் போட்டு வைக்கும்போது நம்ம வதக்கும் போது ஈஸியாக குயிக்காக வெந்துடும். அதுக்காக தான். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு காஞ்ச மிளகா அந்த ஃப்ளேவருக்காக நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ இதெல்லாம் பொரிஞ்சு பருப்பெல்லாம் கலர் மாறினதும் நம்ம வெஜிடபிள் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வேர்க்கடலை, முந்திரி பருப்புலாம் கூட சேர்த்துக்கலாம். நல்லா ரிச்சாக சூப்பராக இருக்கும். நான் கடைசியாக முந்திரி பருப்பு வறுத்து போட போகிறேன். அதனால் பார்த்திங்கன்னா நான் வெங்காயமும் பச்சை மிளகாயும் இப்போ அடுத்து சேர்த்துட்டேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா காய்கறிலாம் நம்ம சேர்த்துடலாம். கேரட், பீன்ஸ் நம்ம இப்போ சேர்த்துடலாம். இந்த வெங்காயத்தோடையே வதங்கி வெந்து வந்துடும். இப்போது பாருங்கள் கேரட், பீன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. பட்டாணியும் இப்போ இதோடு சேர்த்துடலாம். நம்ம அவ்வளோதான். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு வரைக்கும் நம்ம சேர்த்துக்கிறோம். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுருங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். காயிலேருந்தே நம்ம கொஞ்சம் தண்ணி வரும் இல்லையா, அதனால் அதுலேயே இது வெந்துடட்டும். இப்போ பாருங்கள் இதெல்லாம் வெந்துருச்சு. இப்போ நம்ம உதிர்த்து வச்சுருந்த இட்லியை நம்ம இதோடு சேர்த்துக்கிறோம். காரத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக மிளகாயும் பச்சை மிளகாயும் போட்டிருந்தோம். இறக்கும்போது பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான மிளகுத்தூள் போட்டு இறக்க போகிறோம். அதுதான் இதோட ஹைலைட்டே நம்மளுக்கு. இப்போ பாருங்கள் நல்லா சூடேறி எல்லாம் கலந்து வந்துருச்சு. இப்போ நம்ம மிளகுத்தூளும் கொத்தமல்லி தழையும் போட்டு இறக்கிட வேண்டியது தான். சூப்பரான ஒரு பெப்பர் இட்லி செமையாக ரெடி ஆகிடுச்சு. அதுவும் வெஜிடபிள் பெப்பர் இட்லின்னு சொல்லலாம். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா சிம்பிளாக நம்ம இட்லி பொடி போட்டு இல்லை மிளகாத்தூள் போட்டு இட்லி உப்புமா செஞ்சு சாப்பிடுவோம். இந்த மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஃப்ரெஷ்ஷாக கடைசியாக பார்த்திங்கன்னா நம்ம பெப்பர்லாம் போட்டிருக்கோம். அதோடய ஃப்ளேவர் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி கொடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் கடைசியாக பார்த்திங்கன்னா நான் முந்திரி பருப்பு கொஞ்சம் வறுத்து அழகாக சேர்த்துட்டேன். ஸோ அங்கங்கே க்ரன்ச்சியாக கிடைக்கும் போது அதுவும் நல்லாயிருக்கும். நம்ம தாளிக்கும் போதே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேர்க்கடலை, முந்திரி பருப்பு தாளிக்கும் போதே கூட நம்ம சேர்த்துருக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான வெஜிடபிள் பெப்பர் இட்லி செமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். திரும்பவும் இதே மாதிரி ஒரு அட்டகாசமான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.